ஹாய் எவ்ரி ஒன், எல்லாருக்கும் வணக்கம். என்ன குழந்த மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஓகே, ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஆக்சுவலி கான்வெகேஷன் முடிச்சுட்டு வரேன் நான் இப்போ. ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்களும் இதே மாதிரி வருவீங்கன்னு. எந்த காலேஜ் போவீங்க தெரியல, பட் உங்கள் காலேஜில் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் அ நோட் அபவுட் மீ. ஸோ இட்ஸ் அ கிரேட் ஹானர் ஃபார் மீ. ஸோ நான் பேச வேண்டியதெல்லாம் 2 பேர் பேசிட்டாங்க. பட் அவங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்களோ அதை நான் எப்படி பிளான் பண்ணி சோஃபார் நான் வந்து ஃபெயிலியர் பார்த்தேன்னு சொல்ல மாட்டேன், பட் ப்ராப்பர் பிளானிங் பண்ணேன். லைக் மோகன் ப்ரோ சொன்ன மாதிரி அண்ட் சந்தோஷ் ப்ரோ சொன்ன மாதிரி. ஸோ என்னோடய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து லாஸ்ட் ரோவை கவர் பண்ணார், சந்தோஷ் ப்ரோ வந்து ஃப்ரண்ட் ரோ கவர் பண்ணார், நான் மிட்டு கவர் பண்ணுறேன், ப்ளஸ் கேர்ள்ஸு கவர் பண்ணுறேன். ஸோ எப்படின்னா, லைக் நானும் நல்லா படிக்கிற பொண்ணு தான் ஆக்சுவலி. நான் ஒரு டாப் 5க்குள்ளே இருப்பேன் நான். ஸோ வந்து எனக்கு வந்து அப்போ ஸ்டடீஸ் இந்த மாதிரி நான் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி ஐடியாலாம் இல்லை. 12th முடித்தோடனே லைக் லைக் ப்ளேஸ் ஆகிட்டேன். ஐ மீன் எஸ்எஸ்என்ல ஜாயின் பண்ணிட்டேன். என் பேக்ரவுண்ட் இஸ் ஆன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். பட் இங்கே பயோமெடிக்கல் இல்லை, பட் ஸ்டில் biomedical is a mixing of mechanical, ECE, IT, CSE, everything would come into that. ஸோ அங்கே இது பண்ணும்போது எல்லாருக்குமே இப்போ உங்களுக்கும் என்ன பிளேஸ்மெண்ட் தானே கடைசி எண்டு. யாருக்குமே இந்த ஸ்டார்ட் அப்னா என்னன்னு யாருக்குன்னா ஃபஸ்ட்டு தெரியுமா? எங்கே லைக் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸ்டார்ட் அப்? எத்தனை பேருக்கு இங்கே ஸ்டார்ட் அப்னா என்னன்னு தெரியும்? ஓகே, அட்லீஸ்ட் ஓகே, பரவாயில்ல, நிறைய ஹேண்ட்ஸ் தெரியுது. நான் இந்த மாதிரி இண்டக்ஷன் ப்ரோக்ராம் எனக்கு நடக்கிறப்ப அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பெரிய பெரிய கம்பெனிஸ்லேருந்து வந்ததே எங்களுக்கு இந்த மாதிரி இண்டக்ஷன் இந்த டைமில் ஸ்பீச் கொடுத்தாங்க. அப்போல்லாம் நான் தூங்கிட்டு இருப்பேன், எனக்கு தூக்கம் வரும், கொட்டாவியாக விட்டுட்ருப்பேன். பட் ஆனால் இந்த இனிஷியேட்டிவ்ஸ் ஸ்டார்ட் அப்பில் இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப்னு ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்குது. ஸோ உங்கள் ஐடியாஸை நீங்கள் வந்து சம்வேர் யூ கேன் ஷைன் பண்ண முடியும்ன்ட்டு. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ தேங்க்யூ ஃபார் தி மேனேஜ்மெண்ட் ஃபார் அரேஞ்சிங் ஆல் திஸ். ஸோ எஸ்எஸ்என் முடிச்சுட்டு பிளேஸ்மெண்ட். பட் நான் இவ்வளோ படிக்கிற பொண்ணுன்னு சொன்னேன், பட் ஆனால் நான் பிளேஸ் ஆகலை. ஏன்னா கோர் கம்பெனிஸ் ஃபார் பயோமெடிக்கல் இஸ் லெஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து HCL, ஃபிலிப்ஸ் அவங்க தான் வருவாங்க. என்னோடய நேரம் ஃபிலிப்ஸ் வரலை. ஸோ HCLல பிளேஸ் ஆகினா ஃபைனல் ரவுண்ட் போயிடுச்சு. ஸோ எனக்கு இந்த ஒரு இது இருக்கும், ஐயோ படிக்கிற பொண்ணாச்சு, இப்போ யாருன்னா வந்து நீ இன்னும் பிளேஸ் ஆகலையான்னு கேட்டாங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடுமே, அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துகிட்டே இருந்தது. அதனால் ஏதாவது பிளேஸ் ஆகணும். பட் லக்கீலி எனக்கு ஸ்டார்ட் அப்பில் தான் நான் ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுத்தேன். முடித்தோடனே இப்போ எல்லாருமே பிளேஸ் ஆகிட்டாங்க, யாரும் ஃபஸ்ட்டு கம்பெனி ஜாயின் பண்ணலை. அவங்க எல்லாரும் முன்னாடியும் நான் தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன் ஸ்டார்ட் அப். IIT மெட்ராஸில் இருக்க மெர்க்கல் ஹாப்டிக்ஸ். ஸோ ப்ரொஃபஸர் மணிவண்ணன் அவங்களோட ஸ்டார்ட் அப்பில். அந்த ஸ்டார்ட் அப்போட யூனிக்னஸ் என்னென்னா, இந்தியாவிலேயே வந்து ஃபஸ்ட்டு டச் லேப்னா அவரோட லேப் தான். ஸோ IIT மெட்ராஸ்லேயே ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொஃபஸர் ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தார்னாலும் அவர் தான். ஸோ அவர் கீழே நான் வந்து அவரோட ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணுறதுல நிறைய எக்ஸ்போஷர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா MNCஸ்லாம் பிளேஸ் ஆகிட்டு போயிடுவீங்க. அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒருத்தர் கீழே ஒர்க் பண்ணுவீங்க, ஒரே ப்ராசஸை ருட்டீனாக பண்ணிகிட்ருப்பீங்க, புது இன்னோவேஷன்ஸ் இருக்காது. அங்கேயே உங்கள் இன்ஜினியர் நாலேஜ் போயிடும், அவ்வளோதான். ஸோ யாரோ ஒருத்தருங்க சொல்கிறதே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னோவேட்டிவாக நீங்கள் எதனா கொண்டு வந்தாலும் அந்த இடத்துலேருந்து நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அது எடுப்படும். ஸோ அதனால சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நான் 4 years முடித்தோடனே ஸ்டார்ட் அப்புக்குள்ளே போங்கன்னு சொல்லலை. ஸ்டார்ட் அப்லேயும் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க, லைக் வந்து 3rd years லைக் வி டூ. ஸோ வந்து என்ன பண்ணுவோன்னா, அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட நாலேஜ் என்ன, அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க ஸ்கில் என்ன, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அவங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா. ஸோ அந்த இடத்துலேருந்து தான் நான் காலேஜ் இந்த புக்ஸ் 4 years படித்தேன். ஸோ அது இங்கே இம்ப்ளிமெண்ட் ஆனதுன்னா கிடையாது, அங்கே தான் நான் கற்றுக்கவே ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து ஒரு சர்க்கியூட் போர்டை கொடுத்து ஒரு இசிஜினா எலக்ட்ரோகார்டியோகிராம், உங்கள் ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணுறது அப்படிலாம் பார்க்குறப்ப ஓகே ஒரு அப்ளிகேஷனாக படிச்சிருக்கேன் தவிர்த்து அதை நான் கையில் ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க் பண்ணதில்லை. ஆனால் வந்து அதை தவிர்த்து காலேஜில் இருக்கும்போது நிறைய ப்ராஜெக்ட்ஸ், மினி ப்ராஜெக்ட்ஸ், ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸ், ஸோ நிறைய ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, காலேஜுக்குள்ளே என்ட்ரி கொடுத்த உடனே வந்து அவ்வளோதான் ஜாலியாக இருக்கலாம், ஸோ லைக் வந்து ஃபன் பண்ணலாம், ஃபைனல் இயரில் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கலான்ட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஃபஸ்ட் இயரே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்டிங் இந்த சென்ஸ் வந்து உங்களை வந்து ரொம்ப பெருசாலாம் உங்களை பார்க்க சொல்லலை. ஃபஸ்ட்டு போயிட்டு உங்கள் சீனியர்ஸ் கூட நல்லா
பேச்சப் ஆகுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. ஏன்னா ஃபைனல் இயர்ஸில் தான் ப்ராஜெக்ட்ஸ் அப்போ தான் எடுக்க ஆரம்பிப்பாங்க நிறைய பேர். ஸோ அப்போ தான் வந்து அவங்க கூட உங்களால் முடிஞ்சு அவங்களோட ஏன்னா உங்கள் டொமைன் எக்ஸ்போஷர் கிடைக்கணும். இப்போ எல்லோரும் 3 BHK மூவி பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஓகே. ஸோ அதில் சித்தார்த் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கும். 12th எக்ஸாம் எழுதுகிறப்ப என்ன ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்? இவ்வளோ கடமை இருக்குது. நான் வந்து அடுத்து நான் தான் ஃபேமிலியில் இது எப்படின்னா கிராக் அவுட் பண்ணணும். எனக்காக என் ஃபேமிலி இவ்வளோ பண்ணிடுச்சு. நான் இவ்வளோ பண்ணணும், அவ்வளோ பண்ணணும்னு மைண்ட்குள்ளே வந்து போட்டு போட்டு நல்லா எழுத வேண்டிய எக்ஸாமே எழுதியிருக்க மாட்டாங்க ப்ராப்பராக. பட் பாஸ் ஆகிடுவாங்க. அது மினிமல் பாஸ் தான். பட் அவங்க இன்னும் நினச்சிருந்தாங்கன்னா, இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் இந்த எதுவுமே மைண்ட் இந்த கடமை அந்த இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா பண்ணியிருக்க முடியும். பட் அவங்க அந்த இடத்துல வந்து ரொம்ப இதுவாயிடுச்சு. அதே மாதிரி அது முடிச்சுட்டு போகும்போது அவர் சாய்ஸ் ஆஃப் சூஸிங் காலேஜ் கோர்ஸ் ஒர்க் அவங்க வந்து மெக்கானிக்கல் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்க வந்து ஐடி தான் நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் சொல்லுவாங்க. ஒருத்தனுக்கு என்ன வரும்னு அவனுக்கு தெரியும். மெக்கானிக்கலில் பண்ணால் ஹி வில் பி கிரேட்னு அவன் சொல்கிறான். பட் அவங்க அப்பா வந்து இல்லைடா ஐடி தான் அடுத்த ஃப்யூச்சராக அவங்களாம் படிச்சிருக்காங்க அவங்களுக்கு தெரியாததா, ஸோ நம்ம ஏன் அவங்க பேச்சை கேட்கக்கூடாதுன்னு பிடிச்சி தள்ளி விட்டுருப்பாங்க. பட் அவரால் அதில் எக்ஸலண்ட்டாகவே வர முடியாது. ஸோ எண்ட் ஆஃப் த மூவியில் தான் வந்து அவனுக்கு பிடிச்சதான் அவன் 35 இயர்ஸில் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவான். சாரி. ஸோ வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும் போது என்னவாகும், ஹீ வில் பி லைக் அதில் தான் அவனுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. அப்போ வந்து அவன் படிக்கிறப்ப இன்னும் இன்வால்வ்டாக படித்தான். அவனுக்கு பிடிச்சதை படிக்கும் போது ஹி வாஸ் கிரேட். ஸோ அதில் அவன் எதனா பண்ணணும்னு நினச்சி தான் வந்து ஹி வாஸ் அட் த எண்ட் அவன் போக்கில் விட்டவொடனே ஹி வாஸ் சக்ஸஸ்ஃபுல். சிம்லர்லி இப்போ யாருமே எனக்கு தெரிஞ்சு ப்ரெஷர் ஹேண்ட்லிங்னால இந்த கோர்ஸ் ஒர்க் நான் எடுத்திருக்கீங்க நம்பல. ஸோ எல்லாருமே அவங்க இஷ்டப்படி தான் எடுத்திருக்கீங்க நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி ஃபுல் இன்வால்வ்மெண்ட்டோட படிங்க சொல்கிறேன். ஃபன் இருக்கட்டும். நானும் ஃபன் பண்ணேன். ஏன்னா SSN எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஃபன்னாகவும் இருக்கும், ஸ்டடீஸும் பேரலாக போகும். ஈவன் எனக்கும் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நாங்கள் வந்து ஃப்ரம் மை பேட்ச்மேட் காலேஜ் அங்கே தான் எனக்கும் லவ். ஸோ லவ் கம் மேரேஜ். ஸோ அங்கே இதுவும் நான் என்ன சொல்கிறது, ஸோ அங்கே காலேஜ் போனாலே எங்களை பற்றி தெரியும். ஸோ அதே மாதிரி ப்ளஸ் வந்து ஸ்டடீஸ் நாங்கள் 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணலை. எங்களுக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும். ஸோ 2மே பேலன்ஸ் பண்ணணும். ப்ளஸ் வந்து எனக்கு ஸ்டார்ட் அப்புன்ற ஐடியா வந்து ஓகே ஸ்டார்ட் அப்புன்ற ஐடியாவே கிடையாது. காலேஜ் முடித்த உடனே நான் சொன்ன மாதிரி கம்பெனிக்குள்ளே போயாச்சு. அப்போ தான் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் ஒன்று இருக்குது. நான் கூட பயந்தேன் ரொம்ப இதுவாக இருக்குமோ. ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. இதை பற்றி படி, இதை பற்றி தெரிஞ்சுக்கோ. நானாக பில்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறமா அப்படியே இப்போ என்னென்னா ஐஐடிக்குள்ளே எனக்கு தெரியாது ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணால் பிடெக் அங்கே படிக்க முடியும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் நான் மட்டும் தான் ஃபஸ்ட் கிராஜுவேட். எனக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. பட் ஆனால் வந்து அங்கே போனோம் ஜேஇ இதுக்கு தான் பண்ணுறாங்க. நான் நினச்சேன் கேட்டுன்றதான் ஒன்று இருக்குது, அது வந்து மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்குன்ட்டு. அங்கேருந்து ஒரு ப்ரொஃபஸர் அவர்கிட்ட ஒர்க் பண்ணி நான் நல்லா ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கல, நான் நல்லா ஒர்க் பண்ணேன். ஸோ அதனால் வந்து அவர் ஏன் எம்எஸ் பண்ணக்கூடாது, அவர் வந்து ஒரு ப்ராப்ளம் கொண்டு வந்தால் நான் சொல்யூஷன் சொன்னேன். ஸோ அந்த ப்ராஜெக்டை தான் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ அதில் வந்து கிடைச்ச எக்ஸ்போஷர் தான் அதிகம். ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஹார்ட்வேரையும் ஒர்க் பண்ணுவேன், சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுவேன், 2மே இன்டெகிரேட்டும் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டமில் தான் உங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஐடியா சார்ந்த ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதில் போயிட்டு உங்கள் எக்ஸ்போஷரை நீங்கள் அங்கேயும் போய் பில்ட் பண்ணிக்கலாம். இல்லை லைக் சந்தோஷ் ப்ரோ சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் மெயின் இம்பார்ட்டண்ட் ரோல். ஏன்னா என்னோடய டீம் மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான், என்னோடய கோஃபவுண்டர்ஸ். அதுவும் பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி எல்லாம் சீனியர்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாட் டூ சீனியர்ஸ், ஈவன் மை பேட்ச்மேட்ஸ் ஆல்சோ இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து உங்கள் உங்களுக்குள்ளேயே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மச்சான் நான் இது படிக்க போகிறேன், இது பண்ண போகிறேன் அப்படி ஒரு ஐடியா செட். அவனும் சரி மச்சான் சேர்ந்து நம்மளும் பண்ணுவோம், எனக்கும் சொல்லிக் கொடு, நான் வேணால் கோடிங் பண்ணுறேன், நீ ஹார்ட்வேர் பார்த்துக்க, இல்லை நம்ம டூல் டிசைன் பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் உள்ள டீம் சேர்ந்தாங்கன்னா இட் வில் பி கிரேட். எல்லாமே நீங்களே பண்ணணுன்ட்டுலாம் கிடையாது. உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா அதில் எக்ஸலண்ட்டாக இருக்கவங்களை கூட நீங்கள் எடுத்து இந்த மாதிரி நான் உனக்கு வந்து நம்ம பண்ணலாம், எனக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, இப்படி பில்ட் பண்ணணும், சப்போர்ட் கிடைக்குமா, லைக் பில் தட் அது ஃபைனலி ப்ராஜெக்டாக கொண்டு கூட போகலாம். அதை வெளியே வரும்போது நீங்கள் ஆண்டர்ப்ரனராக கூட வெளியே வரலாம். ஸோ நான் அதுக்கப்புறம் ஏன்னா நான் இவ்வளோ ஸ்டேஜஸ் நான் போனது எனக்கு தெரியல ஏன்ட்டு. பட் ஆனால் அது முன்னாடியே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு அந்த ஐடியா இல்லை. ஆனால் எங்கள் ப்ரொஃபஸர் எனக்குள்ளே சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ ஏன் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கக்கூடாது. எனக்கு ஒரு பயம். ஸோ சொன்ன மாதிரி கல்ச்சுரல் மைண்ட் செட். அவங்களே என்ன நினைப்பாங்க, நான் இன்னும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலையே, நான் சம்பாதிச்சா தானே 4 பேர் என்னை மதிப்பாங்க, கையில் கேஷ் ஃப்ளோ இருக்கணுமே. ஸோ பெரிய பெரிய காலேஜில் படிச்சுட்டேன் வேறு, ஸோ ஐஐடி மெட்ராஸ்லாம் வந்துட்டேன், ஸோ இந்த பொண்ணு இப்படி சம்பாதிக்கும் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து என்னுடைய ஃபைனல் தீசிஸ்
என் மாஸ்டர்ஸ் ரிசர்ச் பண்ணது. ஸோ தீசிஸ் சப்மிட் பண்ணுறப்ப ஐ வாஸ் ப்ரெக்னென்ட். அந்த டைம் வந்து நான் 9 months இருந்தேன். ஸோ டில் தட் எனக்கு வந்து அந்த ஐடியா கிடையாது ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணுன்ட்டு. பட் ஆனால் வந்து நான் ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஸ்ட்ரகிள் பண்ண ஒரே விஷயம் என்னென்னா, மார்க்கெட் கொண்டு போகணும். ஏன்னா நான் பண்ண இன்னோவேஷன் லோ காஸ்ட், ரூரல் பீப்புள்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் அது போகணும். அது எப்படி போகிறதுன்ட்டு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு இந்த ஏன் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாம் சார், பட் அது கொண்டு போகணும்னா கரெக்டாக போயிடுமா, டைம் ப்ராசஸ் நான் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ண விரும்பலை. இட் ஷுட் பி சம்திங் இம்பேக்ட்ஃபுல். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இந்த ரெகுலேஷன்ஸ், ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட், QMS சர்டிஃபிகேஷன், ஒரு டிவைஸ் ஒரு ஹியூமன் மேலே நீ டெஸ்ட் பண்ணுறேன்னா அது தரமான டிவைஸான்னு பார்ப்பாங்க. அது ப்ரொசீஜர் பண்ணணும்னா நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா ஓகே இதெல்லாம் வந்து செக்லிஸ்ட்டில் போய் டிக் டிக் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். இதை வந்து எப்படி சொல்கிறது, பெரிய பெரிய எம்என்சிஸ் பார்த்திங்கன்னா, ஏன்னா இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி லோ காஸ்ட் கிடையாது. ஒரு கிட்டத்தட்ட இதுக்கே வந்து மணி கன்சியூம் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நான் ஏன் எடுத்தோடனே நான் ப்ராடக்ட்குள்ளே போகணுன்னு நினைக்கிறேன்ட்டு. ஸோ இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது தான் நான் வந்து மல்டிபிள் ஸ்டார்ட் அப்ஸோடு பேசினேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியா இருக்கா, கம்ப்ளைண்ட்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா, ரெகுலேஷன்ஸ்னால் என்னன்னு தெரியுமா, யாருக்குமே ஐடியா இல்லை. அவங்க வந்து இன்னோவேஷன் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. நம்ம இந்த டிவைஸ் பண்ணிட்டா போதும், ஸோ ஃபண்டிங் வாங்கிடலாம், அந்த மாதிரி கிடைச்ச ஃபண்டிங்கே இன்னோவேஷனாக தான் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பட் இதுக்கான ஃபோக்கஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆக்சுவலி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் தேவையில்லை, அப்படியே அங்கேயே ஷட் டவுன் ஆகிடுது. இப்போ இந்தியாவில் மட்டும் டிபிஐடி ரெஜிஸ்டர், தமிழ்நாடு சப்போர்ட் பண்ணுற ரெஜிஸ்டர் ஸ்டார்ட் அப்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 95% தான் சக்ஸஸ் ஆகுது. மீதி 95% ஃபெயில் தான். அதில் ஒரு ரீசன் வந்து இந்த ரெகுலேஷன்ஸ் இல்லைன்னா தான். ஸோ இந்த QMS சர்டிஃபிகேஷன், ISO 13485 இதுதான் காமன் சர்டிஃபிகேஷன். எல்லா ஈவன் லைக் லேப்ஸ், நம்ம காலேஜில் இருக்க லேப்ஸ்க்கும் இந்த சர்டிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுற இன்னோவேஷன் சீக்கிரம் ஈஸியாக டெக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பட் இது இல்லாதனால தான் உங்களுக்கு வந்து டைம் அதிகமாகும். ஸோ லாட் ஆஃப் டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட், இப்படி தான் போயிட்டுருக்கோம். இதை நம்ம ஏன் ப்ராப்ளமாக கொண்டு வந்து இதுக்கு நம்ம ஒரு ஸ்டார்ட் அப், ஏன்னா இப்போ எல்லாமே ஏஐ ஆயிடுச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா இது போட்டால் அது கொடுத்துரும், அவ்வளோதான். இப்போ ChatGPT பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால நம்மளோட தாட் ப்ராசஸ் வந்து குறையக்கூடாது. நம்ம தாட் ப்ராசஸ் தான் அந்த ChatGPT கேட்கணும். ChatGPT சொல்கிறது நீங்கள் கேட்கக்கூடாது. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா ChatGPT கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா என்னோட ஜூனியர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு மெயின் ஸ்ட்ரகிள் என்ன, ரிசர்ச் பண்ண அவங்களுக்கு தெரியல அதில். ஸோ அந்த ரிசர்ச் எப்படி ChatGPTயை ரிசர்ச் பண்ண யூஸ் பண்ணிக்க கற்றுக்குங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் நான் இந்த ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தேன். ஸோ பர்ஃபெக்ட் நான் வந்து இது பிளான் பண்ணேன். ஸோ பிளான் பண்ணோடனே நம்ம டீம் வேணும் எனக்கு. நான் வந்து குவாலிட்டி ஆஃபீஸர் கிடையாது. நான் வந்து ஜஸ்ட் இன்னோவேட்டர், லைக் R&D சப்போர்ட்டட் பர்சன். எனக்கு வந்து ஒரு குவாலிட்டி ஆஃபீஸர் தேவைப்படுது. ஸோ லக்கிலி என் ஹஸ்பண்ட் வந்து முடிச்சுட்டு அவங்க வந்து HCLல ப்ளேஸ் ஆகிட்டாங்க. நான் ப்ளேஸ் ஆகலை. அவரும் டாப்பர் தான். ஸோ வந்து அவங்க போயிட்டு லைக் வந்து சொல்கிறாங்க, சங்கி நம்ம படித்த அப்ளிகேஷனுக்கு இங்கே தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்குது, இவ்வளோ பெரிய எக்ஸ்போஷர்லாம் இருக்குது, பட் ஏன் நம்ம காலேஜ் பசங்களுக்கு இது தெரியலை, ஏன் நம்மளுக்கு யாருமே கொண்டு வரலைன்ட்டு. ஏன்னா நாங்கள் நினச்சிட்டோம் இது படிச்சுட்டா நம்ம போயிடலாம், அப்புறம் வந்து ப்ளேஸ் ஆகிட்டா அவ்வளோதான் நம்ம லைஃப்ன்ட்டு. ஆனால் கிடையாது, அங்கே போயும் ரொம்ப கஷ்டப்படணும் நம்ம. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி அவருக்கு அப்போ தான் வந்து குவாலிட்டி ஆடிட்டிங் சர்டிஃபிகேட் வாங்கினார். ஸோ அதில் அந்த ISO 13485 ஒன் ஆஃப் த திங். பட் அதுக்கு எவ்வளோ பேர் ப்ரொசீஜர் இருக்குன்னு அவர்கிட்ட கேட்கும் போது எனக்கு தலை சுற்றுது. என்னப்பா இவ்வளோ பண்ணுறதுக்குள்ளே ஸ்டார்ட் அப் மூடிட்டு அவங்களே கிளம்பிடுவாங்க. ஸோ இது ஈஸியாக பண்ணுறதுக்கு எதனா நம்ம பண்ண முடியும்னு சொல்லும் போது தான் நான் இந்த ஐடியாவை கொண்டு வந்தேன். நம்ம ஏன் இதை ஸ்டார்ட் அப்பாக கொண்டு போகக்கூடாது. லக்கிலி என் ஹஸ்பண்டும் வந்து டெக் ஓரியன்டட்னால ஹீ வாஸ் சப்போர்ட்டட் மீ த்ரூ இன் திஸ் ஐடியா. ஏன்னா நான் இந்த ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கும் போது என் கையில் வந்து அப்போ தான் நியூவாக C-செக்ஷன் பண்ணி என் கையில் ஒரு குழந்தை இருக்குது, பச்சை குழந்தை. C-செக்ஷன் தான் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு லேப்டாப் வச்சுட்டு இருந்தேன். இல்லை எனக்கு என்னமோ இதை நான் டிலே பண்ண வேண்டாம்னு தோணுது. ஸோ இல்லை, ஏன்னா என் ஃபேமிலி சப்போர்ட்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து HCL ப்ளேஸ் ஆகலன்னு வீட்டில் வந்து சொல்கிறேன். ஏன்னா பொண்ணுன்றது அவங்க மைண்டில் இருக்கும், கல்யாணம் பண்ணி போக தானே போகிறா, நீ ப்ளேஸ் ஆகி சம்பாதிச்சு என்ன பண்ண போகிற, எங்களுக்கா கொடுக்க போகிற, மாமியார் வீட்டுக்கு தானே சம்பாதிச்சு கொடுக்க போகிறேன்னு ஒரு மைண்ட் செட் எல்லா பேரண்ட்ஸ்க்கும், எல்லாரோட பொண்ணோட அம்மா அப்பாங்களுக்கு இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த பற்றி நாலேஜ் இல்லாமல் இருந்துச்சுன்னா. பட் படித்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. பட் எங்கள் அப்பா அம்மா படிக்கலை. ஸோ அவங்களுக்கு நான் சொல்லணும், இல்லை அப்படி கிடையாதுன்ட்டு. ஸோ நான் இதெல்லாமே பண்ணணும். ஸோ ரிஸ்க்குன்னு தெரியும், பட் ஃபைன் எடுத்துருவோமே.
என்ன ரிஸ்க்கு, பெரிய ரிஸ்க்லாம் இருக்க போகுது, இதை விட பெருசாலாம் இருக்கும். பட் பிடிச்சதுக்கு ரிஸ்க் எடுத்தோன்னா அது பரவாயில்ல. தெரியாமல் ஏதோ ஒரு ரிஸ்க்குக்கு போய் நம்ம கஷ்டப்படுறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. அண்ட் எனக்கு டீமும் அது மாதிரி நான் அமைச்சிக்கிட்டேன். எனக்கு தெரியும் நம்ம ஐடியா வச்சு நம்ம போயிட்டு இது பண்ணால் ரொம்ப கஷ்டம். எனக்கு அது பேக்ரவுண்ட் கிடையாது, பேக்ரவுண்ட் பர்சன் வேணும். அப்படி தான் நான் என்னோடய கோஃபவுண்டர்ஸை கம்யூனிகேட் பண்ணேன். எனக்கு இன்னோவேஷனில் 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னால் குவாலிட்டியில் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். அவர் என்னை நம்பினார். தெரியல, நீங்கள் சொல்லலாம் நீங்கள் ஐஐடிஎம்மில் முடிச்சிருக்கீங்கல்ல பைட்பி, அதனால தான் நம்புவாருன்ட்டு. அவர் ஈவன் மோகன் சார் சொன்னாங்க லைக் ஐஐடிஎம் பிராண்ட் இருக்கான்னு அவர்கிட்ட கொஷின் பண்ணாங்கன்ட்டு. ஸோ லைக் அது மாதிரி வந்து தாட் ப்ராசஸ் இருந்திருக்கலாம். பட் அந்த பர்சன் என்ன சொன்னார்னா, நான் வந்து இல்லை நான் ஃபவுண்டராக இருக்க விரும்பலை, நான் என் ஹஸ்பண்டை வச்சு மூவ் பண்ணிக்கிறேன் அப்படி சொன்னேன். பட் அவர் வந்து நீ தான் பண்ணணும். ஆஸ் மோகன் ப்ரோ சொன்ன மாதிரி ஒரு விமன், நீ வந்து அடுத்த விமன்ஸ்க்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்ப. அதுவும் இந்த செக்ஷன் முடித்து சில பொண்ணுங்கள்லாம் வந்து வெளியே வராமல் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஒன்று இருக்குது. ஈவன் எனக்கும் இருக்குது. இப்போ எனக்கு டிப்ரெஷன்னா எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு வந்து மெமரி பவர் அப்படி இருக்கும். பட் இந்த பாஸ்ட் ஆஃப்டர் பேபி பர்த் என் மெமரி பவர் ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு. எப்படின்னே எனக்கு தெரியல இதை பற்றி. ஏன்னா நான் ஒரு ரிசர்ச்சர்ல, ஸோ ரிசர்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ பார்க்கும் போது தான் தெரிஞ்சது எனக்கு வந்து பிரெயினில் வந்து கிரே மேட்டர் நம்மளுக்கு ஒன்று இருக்குது. அதோட வேலை என்னென்னா நம்ம சோஷியல். இப்போ நான் உங்ககிட்ட பேசும்போது நான் அடுத்து என்ன பேச போகிறேன்றதே எனக்கு மறந்துடுறேன். எனக்கு என்ன வருதுன்னே தெரியல, நான் எதுவும் ஃப்ளோ இல்லாமல் போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் ஐ ஃபீல் நான் என்ன கம்யூனிகேட் பண்ணுறேன்னு அது உங்களுக்கு புரியும்ன்ட்டு. பட் அதனால் வந்து அந்த கிரே மேட்டர் ரெக்கவர் ஆகிறதுக்கு 2 இயர்ஸ் ஆகுமா ஒரு கேர்ளுக்கு. அந்த டைமில் அவள் போகக்கூடிய மைண்ட் டிப்ரிவேஷன்ஸ், நிறைய வந்து மெமரி லாஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவள் ஃபோன் இப்படி வச்சுட்டா கூட அவளுக்கு ஞாபகம் இருக்காது. ஏன்னா ஃபுல்லாக குழந்தைய மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக மாறுமா. ஸோ இதை நான் இப்போ தான் ரிசர்ச் பண்ணேன். பட் எனக்கு தெரியலை. பட் லக்கிலி நான் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி ஈகோ சிஸ்டம், போன இடமும் ஜாயின்ட் ஃபேமிலி ஈகோ சிஸ்டம். ஸோ அதனால் வந்து தே சப்போர்ட்டட் மீ. ஸோ பாப்பாவை பார்த்துக்குறாங்க. இப்போ கூட என் பாப்பா வெளியே அம்மா கூட தான் இருக்கான். நான் எங்கே போனாலும் அவனும் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கான். ஃப்ரம் ஃபஸ்ட்டு 1 மந்த்லேருந்து அவன் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இது கூட உங்களை ஸ்டாப் பண்ணாதுன்ட்டு ஃபார் விமென்ஸ்க்கு நான் சொல்கிறேன். ஸோ நத்திங் கோன் ஸ்டாப் யூ. உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் வெளியே வாங்க. டீம் இருக்குது, டீமை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். எப்போ வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். நான் வந்து இப்போ வந்து இதை ரெக்கக்னைஸ் பண்ணி எனக்கு ஸ்டார்ட் அப் எக்ஸ்போவில், தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் எக்ஸ்போவில் வந்து யங் ஃபவுண்டர் ஆஃப் இன் விமன் கேட்டகரியில் எனக்கு கொடுத்துருக்காங்க. அது எனக்கு இங்கே சொல்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐ ஃபைண்ட் ஆல் விமென்ஸ் அவுட் தேர், தே வில் பி கம் ஃபார்வர்ட். ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு டெல். ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் இது தான் சொல்கிறேன். ஸோ காலேஜில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜாலி இருக்கணும். அது ஒரு எல்லாம் 50-50 தான் இருக்கணும். ஸ்டடீஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதுக்குன்ட்டு வந்து புக்கோமாவும் இருக்கக்கூடாது. ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் வேணும். படித்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் உங்களால் ஃபைனல் இன்டர்வியூஸில் கூட அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஈவன் 3 BHK இஸ் நைஸ் ஃபிலிம், நீங்கள் அதுலேயே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவன் அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி இன்டர்வியூ ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போவான். ஆனால் அவனால் அந்த ஒரு இது வந்து அவனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அந்த டெக் டேர்மை. பட் அவன் கூட ஒருத்தர் இன்னும் கிராமத்துலேருந்து வந்திருக்கான், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இல்லை, பட் அவன் செலக்ட் ஆகிருப்பான். ஏன்னா அவன் வந்து இன்வால்மெண்ட்டோட அவனுக்கு தெரியும் அதோட நெசசிட்டி என்ன, அவன் ஃபேமிலிக்கு அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். பட் இவன் வந்து அந்த கடமை அந்த இது மைண்ட்குள்ளே ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரே அவனை வந்து ரொம்ப டவுன் பண்ணிடுச்சு நிறைய ஸ்டேஜஸில். ஸோ இந்த மாதிரி வந்து இதுதான் என்னோட நான் எனக்கு வந்து இங்கே ஃபெயிலியர்ஸ் நான் நான் வந்து பர்ஃபெக்ட் பிளானிங் பண்ணேன். என் பிளான் பர்ஃபெக்டாக இல்லாமல் கூட போகலாம். பட் ஐ டிட் அ பிளான். ஓகே இப்படி தான் இருக்கணும். ஸோ ஓகே இது இல்லை, ஏன்னா வந்து ப்ராப்ளம்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் கொண்டு வந்துட்டு அது பர்ஃபெக்ட் மென்டார். ஈவன் இப்போ உங்கள் டீச்சர்ஸ் இருக்காங்க, ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க. நீங்கள் போனோடனே டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஒரு கேப் வச்சுக்கவே கூடாது. யூ ஷுட் பி கம்யூனிகேட் வித் தெம். அவங்களுக்கு கரண்ட் டெக் என்ன நடக்குதுன்னு வரைக்கும் தெரியும். மைட் பி தே மைட் கனெக்ட் யூ வித் அலுமினை. ஸோ உங்கள் ஐடியாஸோட இவங்ககிட்ட நீ வந்து மென்டார் எடுத்துக்கோ, தே வில் சப்போர்ட் யூ. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மென்டார்ஷிப்ஸ் எடுக்கணும். ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கன்னா நிறைய சும்மா சின்னது தான். நீங்கள் என்ன கற்றுக்குறீங்களோ அது ரியல் டைமாக இம்ப்ளிகேட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் ஒரு 4 P லைக் 4 P's இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பர்பஸ். ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து உங்கள் பர்பஸ் ஆஃப் என்ன கற்றுக்க போகிறீங்க, என்ன அக்கம்ப்ளிஷ் பண்ண போகிறீங்க. ஸோ பர்பஸை கற்றுக்கோங்க. செகண்ட் P இஸ் யோர் பேஷன். ஸோ அதுக்கானதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. லைக் ஐ சொல்கிற மாதிரி கம்யூனிகேட் வித் யோர் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், கோப் ஃபெலோஸ், லைக் யாருன்னா வந்து உங்களோட சீனியர்ஸ் கம்யூனிகேட் பண்ணுங்கள். தேர்ட் P இஸ் லைக் ப்ராக்டிஸ் லைக் அ மினி ப்ராஜெக்ட்ஸ். இப்போ வந்து இந்த 2 கனெக்ஷன்ஸ் கொடுத்தா பல்ப் எரியுதுன்னா அது எப்படி, அது வந்து எப்படின்னு கேட்டும் கற்றுக்கோங்க. ஏன்னா இப்போவே நீங்கள் ஒரு ரிசர்ச்சராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க ஈஸியாகும். அந்த சொல்யூஷன்ஸை நீங்கள் கொண்டு வரும்போது ஃபைனல் இயர்லேயே நீங்கள் ஆண்டர்ப்ரனர் ஆகிருக்கலாம். அப்படி உங்களுக்கு இல்லை, எனக்கு வந்து ஃபேமிலி பேர்டன் இருக்குது, லோன் இருக்குது, நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரப்ரனர் ஆகிடுங்க. லைக் ப்ளேஸ் ஆகிடுங்க, கண்டிப்பாக ஜாப் கிடைச்சிரும். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக எவ்வளோ இருக்குது ஜாப்ஸ் கொட்டி கிடக்கு, போய் சம்பாதிக்கலாம். சம்பாதிச்சுட்டு அந்த கடமையை ஒரு 2-3 இயர்ஸ்க்குள்ளேயே முடிச்சிருங்க.
முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சத பண்ணுங்க. ஏன்னா பிடிச்சத பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், கன்டென்ட் இருக்கும், ஒரு மைண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம் அந்த இருக்கும். இப்போ நீங்கள் ஓடிட்டே இருந்தீங்கன்னா அது எண்ட் எப்போ யோசிப்பீங்க? லைக் வந்து ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம் 50 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் பிடிச்சத பண்ணியிருந்தா அப்படி இருந்திருக்கலாம், அப்படிலாம் அந்த பேச்சு வேண்டாம். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாலாம் அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. எதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியல, அப்பயே யோசிச்சு பண்ணியிருக்கலாம். ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ பெட்டர் ட்ரை டு ஒர்க். ஸோ இந்த 4 பீஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பர்பஸ் என்னன்னு கண்டுபிடிங்க, செகண்டில் வந்து பேஷன், தேர்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஃபோர்த்து பர்சிஸ்டண்ட்டாக அதை வந்து ப்ராப்பராக அதை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். மோகன் ப்ரோ சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்ட், பி கன்சிஸ்டன்ட். கன்சிஸ்டன்சி இல்லைன்னா நத்திங் வுட் ரீச் தி எண்ட் கோல். இப்போது எப்படி சொல்கிறது, ஃபிட்னஸ் கூட எப்படி இப்போது வந்து ரெண்டு இருக்குது, பெசிமிஸ்டிக் அண்ட் ஆப்டிமிஸ்டிக். ஒன்று நெகட்டிவ் ஷேட் இருக்குது, ஒன்று பாசிட்டிவ் ஷேட் இருக்குது. ஃபியர் இருக்குது. ஃபியர் வேர்டுக்கு வந்து 2 இதுலேயும் நம்ம வந்து அக்ரோனிம்ஸ் கொண்டு வரலாம், ஃபுல் ஃபார்ம். ஸோ பெசிமிஸ்டிக்கில் நான் ஆப்டிமிஸ்டிக் போகிறேன். ஸோ எப்படின்னா வந்து பாசிட்டிவாக நம்ம இந்த ஃபியர் எப்படி பார்க்கலான்னா, ஃபேஸ் எவ்ரி திங் அண்ட் ரைஸ். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக அதை வந்து நீங்கள் எப்படி ரைஸ் ஆக போகிறீங்க, என்னென்ன ஃபெயிலியர்ஸ் வருதோ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா நீங்கள் 7 வாட்டி கீழே விழுறீங்கன்னா 8வது தடவை எழுந்து தான் நிற்க போகிறீங்க. ஸோ அது இருக்கட்டும், பிரச்சனை. அது ஒரு இதுவும் உங்களுக்கு லேர்னிங் தான். ஸோ அந்த மாதிரி ஈவன் இப்போ வந்து நம்ம ப்ரோ சொன்ன மாதிரி அவர் 7 ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்பித்து அவருக்கு தெரியும் ஏன் ஃபெயிலியர் ஆயிருக்குன்ட்டு. அதனால தான் அவரால் வந்து 8th அந்த ஸ்டார்ட் அப்பில் அவரால் சக்ஸஸ் ஆக முடிஞ்சுது. ஸோ இது ஒரு லெசனாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பெசிமிஸ்டிக் நெகட்டிவ் ஷேடில் நீங்கள் இதை எப்படி கொண்டு போகலான்னா, ஃபியருக்கு இப்போது எத்தனை பேர் இங்கே வந்து ஸ்டேஜில் வந்து பேச சொன்னால் பேசுவீங்க? கை தூக்குங்க. இப்போ வந்து ஸ்டேஜில் வந்து ஏதோ ஒரு இது கொடுத்துறேன், டாபிக் கொடுத்துறேன், நீங்கள் பேசுவீங்கன்னா பேசுவீங்க, நான் பேசுவேன், அந்த மாதிரி யார் நினைக்கிறீங்க? ஓகே, மோஸ்ட் ஆஃப் தம். நிறைய பேர் கை தூக்க மாட்டேறீங்க. ஏன்னா நானும் அந்த இடத்துல இருந்திருக்கேன். என்னையும் கூப்பிட்டு நான் இப்படி தான் ஓரமாக போய் ஒளிஞ்சுப்பேன், நான்லாம் பேச மாட்டேன். ஏன்னா அங்கே போய் நின்னோடனே எனக்கு எல்லாம் மறந்துடும், ஓடி போயிடுவேன், அவ்வளோதான். அங்கே ஓட ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஓடிட்டே தான் இருக்கணும். அந்த இடத்துல நின்று அந்த ஃபியரை நீங்கள் கோ த்ரூ பண்ணணும். அதனால தான் அது வந்து ஃபர்கெட் எவ்ரி திங் அண்ட் ரன் அவே. அது டேர்ம் ஃபார் நெகட்டிவ் ஷேடில். நம்ம பாசிட்டிவாக எடுத்துப்போம். எப்படி அந்த பாசிட்டிவ்க்கு நம்ம கொண்டு போக போகிறோம் தான் இங்கே கேள்வி. எப்படி இருக்கும்? ஸோ எதனால் நீங்கள் வந்து ஸ்டேஜில் நின்று பேச மாட்டீங்க? ஏன்னா கான்ஃபிடென்ஸ் இல்லை உங்கள் மேலே. இப்போ நாங்களாம் தமிழில் தான் பேசிகிட்டு இருக்கோம். இங்கிலீஷ் பேசினாலும் பேசுவோம், பட் ஆனால் தமிழ் பேசுகிறோம். ஏன்னா தமிழ் வந்து நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ணுது. இப்போ இந்த பேக்ரவுண்ட் வந்து நம்ம வேறு பீப்புள்ஸ் லைக் இங்கிலீஷ் தான் கம்யூனிகேஷன் டேர்ம்னா நாங்கள் அதுவும் பேசுவோம். ஸோ இது எப்படி நீங்கள் பில்ட் பண்ணிப்பீங்க? ஸோ எப்படிலாம் நீங்கள் வந்து, ஏன்னா நானும் வந்து, ஏன்னா நான் ஆக்சுவலி சொல்கிறேன், நான் எதுவும் பெருசாக லைக் நான் வந்து பண்ணணும்னு நினச்சிட்டு அது பண்ணிவிடுவேன், அந்த மாதிரி மைண்ட் செட் கேர்ள் நான். ஸோ அப்படி பண்ணப்போ தான் நான் வந்து காலேஜ் சேர்றப்ப 80 kgs இருந்தேன். நல்லா பெருசு. இப்போயும் நான் பெருசாக தான் இருக்கேன். இது வந்து பாப்பா பிறந்ததுனால போட்ட வெயிட் எனக்கு. பட் நான் 80 kgsல இருந்தேன். நான் மைட் பி என்னுடைய இது கூட கலாய்க்கிறாங்க போல். ஸோ எனக்கு வந்து இங்கிலீஷ் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. பெரிய காலேஜ் ஸ்கூல் படித்தாலும் இங்கிலீஷ் வந்து ஒரு லெவலுக்கு பேசுவேன், கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் பேசுவேன். ரொம்ப ஹைஃபையாக பேச வராது. SSLல பார்த்தீங்கன்னா CBC ஸ்டாண்ட்ஸ் பீப்புள்ஸ் வருவாங்க, பயங்கரமாக இருக்கும் கம்யூனிகேஷன்ஸ். ஸோ அந்த இடத்துல அதனால் நான் என்னையே ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் நான் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, பட் சடனாக 3-4 monthsக்குள்ளே 30 kgs குறைச்சேன். நான் 50 kg கொண்டு வந்துட்டேன் பாடி. நான் வந்து ஃபிட்னஸ் அப்போ ஆரம்பித்தேன் லைஃப்பில். ஃபிட்னஸ் வந்து எதனால், நீங்கள் சொன்ன ஃபிட் ஆகிட்டா தான் நம்பிக்கையா, இல்லை ஃபேட்டாக இருந்தால் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சது. எனக்கு வந்து அப்போ தெரிஞ்சிச்சு, எனக்கு வந்து ஜிம் போக ரொம்ப பிடிக்கும். ஜிம் தான் போனேன். நான் ஜிம் போகாமல் தான் அந்த 30 kgs குறைச்சேன். ஸோ அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வரும்போது உங்களோட ஹாப்பி ஹார்மோன்ஸ், என்டார்ஃபின்ஸ், தே வில் பி லைக் செக்ரிகேட்டிங். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்கள் மைண்டு வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ தட் யூ குட் டூ மெனி திங்ஸ். அதனால தான் சொல்கிறேன், கான்ஃபிடன்ஸ் வளர்க்குறதுக்கு ஒன்று ஃபிட்னஸ், இன்னொன்று சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஹார்ட் ஸ்கில்ஸும் இருக்குது, சாஃப்ட் ஸ்கில்ஸும் இருக்குது. சாஃப்ட் ஸ்கில்ஸ்னால் ஒன்றும் இல்லை, கம்யூனிகேஷன்ஸ். அதை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணிப்பீங்க? பேசுங்க, ஃப்ரெண்ட்ஸோட கம்யூனிகேட் பண்ணுங்கள். லைக் யாருக்கு நார்மல், ஏன்னா வந்து இது சந்தோஷ் சொன்ன மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும். ஏன்னா நிறைய பேர் இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் உட்காருதா இருந்தால் கம்யூனிகேஷன் would be the best key. ஏன்னா எல்லாமே இப்போ நம்ம பேச போகிறது எல்லாமே நம்ம நார்மல் கிளைண்ட்ஸில், எல்லாம் ஃபாரின் கிளைண்ட்ஸோட தான் பேசுவாங்க MNCயில். ஸோ கம்யூனிகேஷன் would be the மெயின் கீ. அதனால தான் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. பேடாக இருந்துச்சுன்னா they will put it in a hold. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸோ யூ ஷுட் பி லேர்னிங். ஸோ இங்கேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலான்னா, ஒன்று பேசுங்க கூட இருக்கவங்கிட்ட, இல்லை நீங்கள் ஒரு ஐடியாவே சொல்லும் போது இங்கிலீஷ்லேயே கம்யூனிகேட் பண்ணுங்கள். இல்லை அப்படி இல்லைனா கூட புக்ஸ் படிங்க. நல்ல புக்ஸ் இருக்குது. ஆல்கெமிஸ்ட், அது வந்து ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ், நல்ல புக்கு. அந்த புக் வேணால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஸ் அ ஸ்டார்டராக நீங்கள் அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது, நிறைய நாலேஜஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபியரை வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவே கொண்டு போகலாம். ஒன்று 4P சொன்னேன், இன்னொன்று ஃபியர். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதில் தான் இருக்குது. ஸோ ஐ ஃபீல் இதை எனக்கு தெரியல, நான் இங்கே வந்து ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நான் உங்களை ஏதாவது ஒரு இடத்துல வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கேனான்னு தெரியல. பட் அப்படி நீங்கள் மோட்டிவேட் ஆகி ஏதாவது ஒரு பண்ணும்போது ஐ வில் பி வெரி ஹாப்பி. பிகாஸ் க்ரௌடில் இவ்வளோ ஃபேஸஸ் இருக்குது, பட் எனக்கு கிளாரிட்டியாக எந்த ஃபேஸ் தெரியல. பட் நான் அதான் சொல்கிறேன், ஃபெயிலியர்ஸ் இஸ் ஆல்சோ வேணும், ஃபெயிலியர்ஸும் வேணும். ஏன்னா எனக்கு ஃபெயிலியர்ஸை தாண்டி நிறைய வேர்ட் மூலமாக தான் ரொம்ப காயங்கள் கிடச்சிது. ஸோ அதுவும் ஒரு ஃபெயிலியர் மாதிரி தான். ஏன்னா என்னை வந்து டீமோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் அதை டீமோட்டிவேட் நினச்சி சரி கல்யாணம் பண்ணிவிட்டு போய்ட்டு அவ்வளோதான், நான் பாப்பா மட்டும் பார்த்துக்கிறேன், எனக்கு லைஃப் அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நான் போயிடலாம். பட் ஆனால் நான் படித்தது எதுக்கு படித்தேன்? ஏன் நல்லா படிக்கணும், ஏன் நான் எனக்கு ஏதாவது இன்னோவேட் பண்ணணுன்ட்டு என் மைண்டில் எப்போவுமே இருக்கும். ஸோ அதனால் அந்த இன்னோவேஷனை நான் ஏன் தடுக்கணும்? எனக்குள்ளே இருக்கிறது தான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும் போது ஐ காட் அ குட் ஃபேமிலி, குட் கேரிங். லைக் என் ஹஸ்பண்ட் இருந்தாங்க. ஸோ ஹீ வாஸ் சப்போர்ட்டிங் மீ த்ரூ அவுட் த ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ் நான் இங்கே ஆக்சுவலி நான் எஸ்டேட் பண்ணேன். நான் எப்படிப்பா அங்கே போய் பேசுகிறது, நான் இன்னும் எதுவும் பண்ணலையே, நான் இப்போ தானே கம்பெனி 3 months ஓல்டு தான், இப்போ தான் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோம். ஸோ லக்கிலி எங்களால் நிறைய ஸ்டார்ட் அப்ஸு இந்த ரெகுலேஷன்ஸ் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க தெரிஞ்சுது. சீட் லெவல் ஸ்டார்ட் அப்ஸ் அவங்களால இந்த 10-15 லட்சம் கொடுத்து அந்த சர்டிஃபிகேட் வாங்க முடியாது. பட் நாங்கள் அவங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் எஃபிஷியண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி ஸோ வி ஆர் இன் தி ஸ்டேஜ் டு ஹெல்ப் தெம். ஸோ அப்படி தான் இந்த சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கோம். மைட் பி இன் ஃபியூச்சர் நீங்கள் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிங்கன்னா, இல்லை நீங்கள் இன்னோவேஷன் வச்சுருக்கீங்கன்னா, ஐடியா வச்சுருக்கீங்கன்னா, வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ. பிகாஸ் எங்ககிட்ட ட்ரைனிங் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங்கும் இருக்குது. ஸோ அதில் என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் எப்படி ஆண்டர்ப்ரனர்ஸ் ஆகுறது, அவங்க ஐடியாஸ் இருந்தாங்கன்னா நாங்கள் அவங்க ஃபுல் த்ரூ ஆஃப் த சைக்கிள் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கும். ஸோ ஹோப் வி வில் கனெக்ட் வித் யூ அகெயின் வித் மை டீம். ஸோ தேங்க் யூ ஃபார் த ஸ்டேஜ். This is my first stage and I'm happy to share with you all. Thank you so much.